ரஜினி சார் வந்து இந்த பைரவி படத்தில் அவருக்கு சூப்பர் ஸ்டார் ஒரு அன்பின் அடையாளமாக இவர் கொடுக்குறாரு. அதாவது இவருக்கு பாப்புலாரிட்டி வந்துட்டு இருக்கு, இப்போ தமிழ் சினிமாவில் அவ்வளோ பாப்புலாரிட்டி வந்துட்டு இருக்கிறதுக்காக தான் அவர் அன்பின் அடையாளமாக சூப்பர் ஸ்டார் கொடுக்குறாரு தவிர பாக்ஸ் ஆஃபீஸ் வசூலை வச்சு எல்லாம் கொடுக்கல. அந்த நேரத்தில் அவர் அவ்வளோ பெரிய சோலோ படங்கள்லாம் பண்ணல. அப்போ 78 பார்த்தீங்கன்னா ரஜினி சார் வந்து நிறைய காம்போ படங்கள் பண்ணியிருந்தார் கமல் சாரோட, நிறைய காம்பினேஷன் படங்கள் பண்ணிகிட்டே இருந்தார். ஆனால் அவருக்குன்னு தனித்துவமாக அப்படி இல்லை. அது திடீர்னு தானு சாருக்கு தோணி இருக்குது அவர் வந்து சூப்பர் ஸ்டார் அப்படின்னா என்ன, அவருக்கு நம்பிக்கை இருக்குது இவர் வந்துடுவார், பெரியலாம் வந்துடுவார் ஒரு இதில் கொடுத்துருக்காருன்னா அந்த அன்பின் அடையாள படத்தை நீங்கள் போய் கேள்வி கேட்க முடியாது. அது அப்படியே அது விட்டுணும். மக்கள் செல்வன் அப்படின்னா நம்ம வந்து ஒத்துக்கிட்டோம்ல, யாரை சொல்கிறோம், விஜய் சேதுபதி கேள்வி இருக்கா? மக்கள் திலகம் அப்படின்னா எம்ஜிஆர் அவர்கள் சொல்கிறோம். நம்ம அதை மாற்றி கேட்கலையே. இப்போ அடுத்த மக்கள் செல்வன் யாரும் கேட்டிங்களா? அடுத்த உலகநாயகன் யார் கேட்டிங்களா? அடுத்த நடிகர் திலகம் யாரும் கேட்கலையே. அவர் நடிகர் திலகன்னா இவர் உலகநாயகன், யாரும் நடிப்பின் நாயகன் சூர்யா, அப்படி தானே போகிறோம். அப்படியே விட்டுலாமே. எதுக்கு இது போய் உட்காந்துட்டு அடுத்த சூப்பர் ஸ்டார் யார், இந்த கேள்வியே பதில் கிடையாது. பிஸ்னஸ் வைஸ் யார் நிறைய இருக்குது, அதெல்லாம் நீங்கள் பேசலாம்.